அதனால இந்த கடலுக்கு தனியாக உப்பு இல்லை. பாறையிலே மணல் இருந்து போய் அதை நதி வழியே போய் கலந்து கடல் நீரை உப்பாக்கிறது. அப்போ கடல் நீர் உப்பு கரிக்குது, கரையில் இருக்கிற நீர் அதை தோணா உப்பு கரிக்கல. காரணம் அங்கே இருக்கிற மணல் மேடு. இந்த பாரு மணல் மேடு, மணல் குன்றுகள்னு பேர் இதுக்கு. அது ஒரு சின்ன மணல் மலை. அதுதான் அந்த அந்த உப்பை இந்த பாரு அதை என்ன செய்யுது, அப்படியே உறிஞ்சிக்கிட்டு உப்பை உறிஞ்சிக்கிட்டு நல்ல தண்ணீரை கீழே கொண்டு போகுது. அந்த காலத்தில் உப்பு தங்கத்துக்கு இணையான விளைவித்திருக்கு. அதில் இந்த பாருங்க உப்பளத்துக்கு அந்த உப்பு நிலத்துக்காக போர் நடந்திருக்கு. அது யாருக்கு சொந்தம்ட்டு தங்கத்துக்கு இணையாக இருந்திருக்கு. உப்பு பாறைகளுக்கு உரிமை கோரி போர் நடந்திருக்கு. பாரு பாரு எப்படின்னு சண்டை போட்டிருக்கான். நம்ம உப்பை இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. இராணுவ வீரர்களுக்கு சம்பளமா சம்பா அலம் நெல்லையும் உப்பையும் கொடுத்துருக்கான். அலம் என்றால் உப்பு, சம்பா என்றால் நெல். ரெண்டும் சம மதிப்பில் இருந்திருக்கு. உப்பின் மதிப்பு தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு. இது நம்ம சபையொலி, சாமானியனின் வலியை உறக்க சொல்லும் வலையொலி.